பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா சிஸ்டர்ஸ், இன்ஷால்லாஹ் தஆலா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபியல் முதாரியா பார்க்க போகிறோம். இதில் நாலு ஃபியல்களை மட்டும் தெரிஞ்சுக்க போகிறோம். யன்சுரு, யஹ்லுக்கு, யதுகுரு, யஅபுது. இன்ஷால்லாஹ் அதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் என்ன? அரபு வார்த்தைகள் 3 வகைப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இஸ்மு, ஃபியாலு, ஹர்ஃபு. இஸ்முனா பெயர்ச்சொல், ஃபியால்னா வினைச்சொல், ஹர்ஃபுனா இடைச்சொல். பெயர்ச்சொல்லை பொறுத்த வரைக்கும் பெயர்கள் பண்புகள் வரும். ஃபியாலை பொறுத்த வரைக்கும் செயலை குறித்து விவரிக்கும் சொல் தான் வினைச்சொல், அதான் ஃபியாலு. ஹர்ஃபுனா இடைச்சொல், பெயர்ச்சொல் மற்றும் வினைச்சொல்லுக்கு இடையில் வரக்கூடியவை அப்படிங்கிறத நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது ஃபியாலை பொறுத்த வரைக்கும் அரபு மொழியில் பெரும்பாலான வினைச்சொற்கள் 3 எழுத்துக்களை கொண்டதாக தான் இருக்கும், அசல் எழுத்துக்களாக இருக்கும். அதாவது ஃபஅல, ஃபதஹ, நஸர, தரப இந்த மாதிரி சொல்லலாம். ஃபஅல அப்படின்னா அவன் செய்தான், ஃபதஹ அவன் திறந்தான், நஸர அவன் உதவினான், தரப அவன் அடித்தான் அப்படிங்கிற பொருள் வரும். இப்போது அரபு மொழியில் வினைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் 3 வகைப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒன்று என்ன? மாதி, 2வது முதாரியா, 3வது அம்ரு. மாதி அப்படிங்கிறது கடந்த காலம், நிகழ்ந்து முடிந்த ஒன்று. முதாரியா அப்படிங்கிறது நிகழ்காலம் மற்றும் வரும் காலம், நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒன்று அல்லது நிகழ இருக்கக்கூடியது. அம்ருனா ஏவல், கட்டளை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏற்கனவே பார்த்தது மாதியில் ஃபஅல, ஃபஅலு, ஃபஅல்த, ஃபஅல்து, ஃபஅல்தும், ஃபஅல்னா, ஃபஅலத் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். இதை எப்படியா முதாரியால் மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஅல எஃப்அலு, ஃபஅலு எஃப்அலூன, ஃபஅல்த தஃஅலு, ஃபஅல்து அஃஅலு, ஃபஅல்தும் தஃஅலூன, ஃபஅல்னா நஃஅலு, ஃபஅலத் தஃஅலு அப்படின்னு வரும். சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். ஃபஅலனா அவன் செய்தான், ஃபஅலு அவர்கள் செய்தார்கள், ஃபஅல்த நீ செய்தாய், ஃபஅல்து நான் செய்தேன், ஃபஅல்தும் நீங்கள் செய்தீர்கள், ஃபஅல்னா நாங்கள் செய்தோம், ஃபஅலத் அப்படின்னா அவள் செய்தாள் அப்படின்னு அர்த்தம். இதை முதாரியால் எப்படி சொல்லுவோம்? எஃப்அலு அவன் செய்கிறான், எஃப்அலூன அவர்கள் செய்கிறார்கள், தஃஅலு அவள் செய்கிறாள், அஃஅலு நான் செய்கிறேன், நஃஅலு நாங்கள் செய்கிறோம், தஃஅலூன நீங்கள் செய்கிறீர்கள். தஃஅலு அப்படிங்கிறது அவள் செய்கிறாள்னு வரும், நீ செய்கிறாய் அப்படின்னு வரும். ரெண்டுமே தஃஅலு அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஹைர், அல்ஹம்துலில்லா. இப்போது அடுத்ததாக ஜஅல அப்படிங்கிற ஒரு வினைச்சொல். இது ஃபியாலு மாதி அப்படிங்கிறத நமக்கு தெரியும். இது ஃபியாலு முதாரியாவாக மாறும்போது எப்படி வரும்? ஜஅலனா என்ன அர்த்தம்? அவன் ஆக்கினான். ஓகே, பாஸ்ட் டென்ஸு, அவன் ஆக்கினான். இது ப்ரெசண்ட்டில் எப்படி வரும்? அவன் ஆக்குகிறான் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம் அப்படின்னா யஜஅலு அப்படின்னு சொல்லுவோம். அவன் ஆக்குகிறான் அப்படின்னா யஜஅலு, ஜஅல யஜஅலு அப்படின்னு வரும். ஓகேவா? அப்புறம் யஜஅலூன அப்படின்னா அவர்கள் ஆக்குகிறார்கள், தஜஅலு நீ ஆக்குகிறாய், அஜஅலு நான் ஆக்குகிறேன், தஜஅலூன நீங்கள் ஆக்குகிறீர்கள், நஜஅலு நாங்கள் ஆக்குகிறோம். சரியா? ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி ஃபதஹ அப்படிங்கிறது யஃப்தஹு அப்படின்னு வரும். ஃபதஹனா அவன் திறந்தான் அப்படின்னு சொல்லுவோம். யஃப்தஹுனா அவன் திறக்கிறான், யஃப்தஹுன அவர்கள் திறக்கிறார்கள், தஃப்தஹு நீ திறக்கிறாய், அஃப்தஹு நான் திறக்கிறேன், தஃப்தஹுன நீங்கள் திறக்கிறீர்கள், நஃப்தஹு நாங்கள் திறக்கிறோம் அப்படின்னு வரும். இப்போது நஸர, ஹலக, தக்கர, ஆபத இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியாலில் அமைப்பில் வருது. அதாவது நஸர எல்லாத்துலேயும் பாருங்கள் மேலே ஃபத்தா இருக்குது. நஸர, ஹலக, தக்கர, ஆபத 3 எழுத்துக்களையுமே ஃபத்தா வந்திருக்குதா? 3 எழுத்துக்களுமே ஃபத்தா தான் இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கோங்க. நஸரனா உதவினான், அவன் உதவினான், ஹலக்கனா அவன் படைத்தான், தக்கரனா அவன் நினைவு கூர்ந்தான், ஆபதனா அவன் வணங்கினான். ஓகேவா? இது ஒரு அமைப்பில் இந்த மாதிரி வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதை பொறுத்த வரைக்கும் எப்படி ஃபியால் முதாரியாவாக மாறும்? ஃபியால் மாதி தான் நஸர, ஹலக்க, தக்கர, ஆபத அப்படிங்கிறது. இது ஃபியால் முதாரியாவில் எப்படி வரும்? நஸரனா யன்சுரு அப்படின்னு வரும், ஹலக்கனா யஹ்லுக்கு, தக்கரா யதுகுரு, ஆபதனா யஅபுது இந்த மாதிரி தான் ஃபார்மேட்டில் வரும். சரியா? இது ஒரு அமைப்பு. ஓகேவா? எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நஸர, யன்சுரு அந்த சாதில் தொம்மா வந்துடும். சரியா? யன்சுரு. அப்புறம் ஹலக்க, யஹ்லுக்கு, யஹ்லுக்கு இந்த லேமில் தொம்மா வந்துடும். அதே மாதிரி தக்கர, யதுகுரு இந்த காஃபில் தொம்மா வந்துடும்.
அடுத்தது பாருங்கள், அபத யஅபுது பேல தம்மா வந்துடும். ஓகேவா? இதெல்லாம் ஃபியால் முதாரியால் தம்மாவுக்கு சேஞ்ச் ஆகும். சரியா? ஓகே. இது வந்து இந்த ரெண்டாவது எழுத்து, அதாவது ஐன் கலிமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஐன் கலிமா தம்மாவுக்கு சேஞ்ச் ஆகும். சரியா? நசர யன்சுரு, ஹலக்க யஹ்லுக்கு, தக்கர யத்குரு, அபத யஅபுது. இதை சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே. இப்போது நசரா யன்சுரு. யன்சுரு அப்படின்னா அவன் உதவுகிறான். நசரானா என்ன? அவன் உதவினான் அப்படின்னு அர்த்தம். நசரானா அவன் உதவினான். அது ஃபியால் முதாரியால் எப்படி வரும்? யன்சுரு அவன் உதவுகிறான். யன்சுருன அவர்கள் உதவுகிறார்கள். தன்சுரு நீ உதவுகிறாய். அன்சுரு நான் உதவுகிறேன். தன்சுருன நீங்கள் உதவுகிறீர்கள். நன்சுரு நாங்கள் உதவுகிறோம். இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போது ஸ்போக்கன் அரபிக்கில் பேசி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹல் யன்சுரு, அதை யன்சுருனா என்ன சொன்னோம்? யன்சுருனா என்ன? அவன் உதவுகிறான் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அவன் யன்சுருனா அவன் உதவுகிறான் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஹல்ல முன்னாடி போட்டோன்னா என்னவா மாறுது? கேள்வியாக மாறுது. அப்போது அவன் உதவுகிறானா? நஅம் யன்சுரு ஆமாம் அவன் உதவுகிறான். ஹல் யன்சுருன அவர்கள் உதவுகிறார்களா? நஅம் யன்சுருன ஆமாம் அவர்கள் உதவுகிறார்கள். சரியா? ஓகே. அதே மாதிரி இப்போது இதில் ஜெய்துன், ஒரு ஜெயித் அப்படிங்கிறது ஒரு நேம் இல்லையா, ஒரு பெயர். இந்த ஜெய்துன் அப்படின்னு மேலே தம்மத்தைன் வந்துருந்துச்சுன்னா செயலை செய்தவனாக வரும்போது, இந்த மாதிரி சப்ஜெக்டாக வரும்போது வரும். ஜெய்தன் இப்படி ஃபத்தத்தைன் வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் செய்யப்பட்டவனாக வரும்போது, அதாவது ஆப்ஜெக்டாக வரும்போது ஜெய்தன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த வார்த்தையில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஹல் யன்சுரு ஜெய்தன். ஏற்கனவே ஹல் யன்சுருனா என்ன சொன்னோம்? அவன் உதவுகிறானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம். இப்போ யாருக்கு அப்படின்னா ஜெய்தன். ஓகே, ஜெய்துக்கு. ஜெய்துக்கு அப்போது ஜெய்துக்கு அவன் உதவுகிறானா? நஅம் யன்சுரு ஜெய்தன் ஆமாம் ஜெய்துக்கு அவன் உதவுகிறான். ஹல் யன்சுருன ஜெய்தன், அதாவது ஜெய்துக்கு அவர்கள் உதவுகிறார்களா? நஅம் யன்சுருன ஜெய்தன் ஆமாம் ஜெய்துக்கு அவர்கள் உதவுகிறார்கள். அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டோமா? அடுத்தது ஹல் தன்சுரு. தன்சுருனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? தன்சுருனா உதவுகிறாய். ஓகே, உதவுகிறாய் அப்படின்னு அர்த்தம் தன்சுருனா. இப்போது ஹல் தன்சுருனா நீ உதவுகிறாயா? ஓகே, நஅம் அன்சுரு ஆமாம் நான் உதவுகிறேன். ஹல் தன்சுருன நீங்கள் உதவுகிறீர்களா? நஅம் நன்சுரு ஆமாம் நாங்கள் உதவுகிறோம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி இப்போது ஜெய்து அதில் போட்டோன்னா எப்படி வரும்? ஹல் தன்சுரு ஜெய்தன் நீ ஜெய்துக்கு உதவுகிறாயா? நஅம் அன்சுரு ஜெய்தன் ஆமாம் நான் ஜெய்துக்கு உதவுகிறேன். ஹல் தன்சுருன ஜெய்தன் நீங்கள் ஜெய்துக்கு உதவுகிறீர்களா? நஅம் நன்சுரு ஜெய்தன் ஆமாம் நாங்கள் ஜெய்துக்கு உதவுகிறோம். சரியா? ஓகே, ஹைர். இப்போ அடுத்தது ஹலக்க அப்படிங்கிற ஒரு ஃபியாலு மாதி. அது எப்படி மாறும்? யஹ்லுக்கு அப்படின்னு வரும். யஹ்லுக்கு. சரியா? ஹலக்கனா என்ன அர்த்தம்? அவன் படைத்தான். ஓகே, யஹ்லுக்குனா அவன் படைக்கிறான். சரியா? யஹ்லுக்குன அவர்கள் படைக்கிறார்கள். தஹ்லுக்கு நீ படைக்கிறாய். அஹ்லுக்கு நான் படைக்கிறேன். தஹ்லுக்குன நீங்கள் படைக்கிறீர்கள். நஹ்லுக்கு நாங்கள் படைக்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த படைப்பை பற்றி வருது. இந்த படைப்பு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மனிதர்களுக்கு கிடையவே கிடையாது இல்லையா? அல்லாஹுக்கு மட்டும்தான் அந்த பெயர் வரும். அதனால் அல்லாஹ் மட்டும்தான் படைப்பாளன். அதனால் இதில் பாருங்கள், இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறோம்? ஹல் யஹ்லுக்கு அப்படின்னா அவன் படைக்கிறானா? லா யஹ்லுக்கு இல்லை அவன் படைக்கவில்லை. ஓகே, அவன் படைக்க மாட்டான். ஹல் யஹ்லுக்கூன அவர்கள் படைக்கிறார்களா? லா யஹ்லுக்கூன இல்லை அவர்கள் படைக்க மாட்டார்கள். சரியா? இப்போது ஷை ஒன் அப்படின்னா ஒரு விஷயம் அப்படிங்கிறதா ஷை ஒன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பொருளாக இருக்கலாம், செயலை செய்தவர். ஷை அன் அப்படின்னா ஒரு விஷயத்தை அப்படின்னு வரும். செயல் நிகழ்த்தப்பட்டவர், நிகழ்த்தப்பட்டது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். சரியா? இப்போது ஹல் தஹ்லுக்கு அப்படின்னா நீ படைக்கிறாயா? லா அஹ்லுக்கு இல்லை நான் படைக்க மாட்டேன். ஹல் தஹ்லுக்கூன நீங்கள் படைக்கிறீர்களா? லா நஹ்லுக்கு நாங்கள் படைக்க மாட்டோம். சரியா? இப்படி வந்துருச்சு. இப்போது ஹல் தஹ்லுக்கு ஷைஅன் அப்படின்னு அர்த்தம் நீ எதையாவது படைக்கிறாயா? லா அஹ்லுக்கு ஷைஅன் நான் எதையும் படைக்கவில்லை. ஹல் தஹ்லுக்கூன ஷைஅன் நீங்கள் எதையாவது படைக்கிறீர்களா? லா நஹ்லுக்கு ஷைஅன் இல்லை நாங்கள் எதையும் படைக்கவில்லை. சரியா? ஓகே, இது அப்போ எப்படி கேட்கணும்? மன் யஹ்லுக்கு யார் படைக்கிறான்? மன்னனான யார் அப்படின்னு அர்த்தம். யஹ்லுக்குனான படைக்கிறான். அப்போது யார் படைக்கிறான்? அல்லாஹு யஹ்லுக்கு அல்லாஹு படைக்கிறான். சரியா?
அல்ஹம்துலில்லா. ஸோ வினைச்சொற்களில் 4 அமைப்புகள் பார்த்தோம். அதாவது ஃபதஹ யஃப்தஹு அப்படின்னு வரும். ஃபதஹ யஃப்தஹு, அதாவது இந்த தால ஐன் கலிமா அதே ஃபத்ஹா தான் வரும். ஓகேவா? அடுத்தது நசரா யன்சுரு, இந்த சாதில் உள்ள ஃபத்ஹா எப்படி சேஞ்ச் ஆகுது? சாது தொம்மாவாக மாறுது. அடுத்தது தரப யதுரிபு, யதுரிபு அந்த ரா ஃபத்ஹா வந்து ஃபியல் முதாரியாவாக மாறும்போது கெசராவா, ரா கெசராவாக வந்துடும். அதே மாதிரி சமிஅ அப்படிங்கிறதுல ஃபியல் மாதிலேயே மீமில் கெசரா இருக்குது. அப்போது இங்கே எப்படி மாறும்? யஸ்மஉ அப்படின்னு ஃபத்ஹா வந்துடும். சரியா? ஸோ இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஃபார்ம்ஸில் இருக்குது, இந்த மாதிரியான அமைப்புகளில் வினைச்சொற்கள் வரும் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதான். ஃபதஹ யஃப்தஹு, நசர யன்சுரு, தரப யதுரிபு, சமிஅ யஸ்மஉ, இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வரும் அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரியா? அல்ஹம்துலில்லா. இப்போது இதை வந்து அம்ரில் சொல்லும்போது ஃபதஹ யஃப்தஹு இஃப்தஹ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபத்தஹனா என்ன அர்த்தம்? அவன் திறந்தான். யஃப்தஹுனா அவன் திறக்கிறான். இஃப்தஹ் அப்படின்னா திற அப்படின்னு கட்டளை. ஓகேவா? ஏவல், திற. நசர அப்படின்னா அவன் உதவினான். யன்சுரு அப்படின்னா அவன் உதவுகிறான். உன்சுர் அப்படின்னா உதவு, கட்டளை. சரியா? தரப அப்படின்னா அவன் அடித்தான். யதுரிபு அவன் அப்படின்னா அவன் அடிக்கிறான். யுதுரிப் அப்படின்னா அடி அப்படின்னு அர்த்தம். சமிஅ அப்படின்னா அவன் கேட்டான். யஸ்மஉ அப்படின்னா அவன் கேட்கிறான். இஸ்மா அப்படின்னா கேள். சரியா? இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? ஹைர் அல்ஹம்துலில்லா. அடுத்தது இன்னொரு ஃபியால் லாஸ்ட்டாக பார்த்துடலாம். தக்கர அப்படிங்கிறது எதுக்குரு அப்படின்னு வரும். தக்கரங்கிறது எதுக்குரு. எதுக்குருனா என்ன? நினைவு கூறுகிறான். ஓகேவா? தக்கரனா நினைவு கூர்ந்தான் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்குருனா நினைவு கூறுகிறான். எதுக்குருன நினைவு கூறுகிறார்கள். ததுக்குரு நினைவு கூறுகிறாய். அதுக்குரு நினைவு கூறுகிறேன். ததுக்குருன நினைவு கூறுகிறீர்கள். நதுக்குரு நினைவு கூறுகிறோம். சரியா? அதே மாதிரி அபத அப்படிங்கிறதும் யஅபுது அப்படின்னு வரும். அபதன அவன் வணங்கினான் அப்படின்னு அர்த்தம். யஅபுதுனா அவன் வணங்குகிறான். யஅபுதுன அவர்கள் வணங்குகிறார்கள். தஅபுது நீ வணங்குகிறாய். அபுது நான் வணங்குகிறேன். தஅபுதுன நீங்கள் வணங்குகிறீர்கள். நஅபுது நாங்கள் வணங்குகிறோம். சரியா? அல்ஹம்துலில்லா. ஸோ நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 ஃபியாலை தான் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரும் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு நம்ம நோட் டவுன் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஜஸ்ட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம அன்றாட வாழ்க்கையில் இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தலாம். இப்போ குரானில் ஓதும்போது இந்த மாதிரியான வார்த்தைகள் வரும்போது நல்லா நோட் டவுன் பண்ணலாம். இது ஃபியல் முதாரியாவா, ஃபியல் மாதியா அப்படிங்கிறத எல்லாத்தையும் நோட் டவுன் பண்ணலாம். யன்சுரு அப்படிங்கிறது நசரா அப்படிங்கிறதுலேருந்து வந்தது தான். யஹ்லுக்கு அப்படிங்கிறது ஹலக்கா அப்படிங்கிறதுலேருந்து வந்தது. எதுக்குரு அப்படிங்கிறது ஜக்கரா அப்படிங்கிற ஃபியல் முதாரி, அதாவது ஃபியல் மாதிலேருந்து வந்த ஃபியல் முதாரியா. யஅபுது அப்படிங்கிறது அபத அப்படிங்கிற ஃபியல் மாதிலேருந்து வந்த ஃபியல் முதாரியா. சரியா? ஓகே, ஹைர் அல்ஹம்துலில்லா. நசரா யன்சுரு, ஹலக்கா யஹ்லுக்கு, ஜக்கரா எதுக்குரு, அபத யஅபுது, இந்த மாதிரி எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அல்ஹம்துலில்லா. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.